வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/6/2025 வைகாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களில் அனுகூலமும் தெய்வ சன்னிதானங்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. மனவரவுக்கு உண்டான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் டக்கு டக்குன்று மனதிற்கேற்றவாறு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. இடமாற்றமோ வீடு மாற்றமோ மனை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நம்பிக்கை. புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் காதல் அமைப்பிலும் மனமிட்டு பேசுவதும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்வதும் துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு தேவையான விஷயத்திற்கு செய்து கொடுப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். செலவினங்களுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகள், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம்,
வியாபாரம் டப்பு டப்பென்று எடுக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் எந்த பயணங்கள் வந்தாலும் ஆமோதிப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வேலையாட்களிடமோ உறவினர்களிடமோ வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் அதீத கவனம் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகளிடம் மட்டும் தர்க்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ அசையாமசையா பொருள் சேர்க்கையோ ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் அணிவகுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.